இனிமே நடக்கிறதெல்லாம் அந்த மேட்ச்ல நல்லா நடக்கணும். யாரா நீங்களாம்? இந்த இட்லிஸ்ட் இந்த ஃப்ரீ ஃபயர்ல எப்படி டிசைட் பண்றாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சுட்டு பக்கத்துல சுத்திட்டு இருக்கவங்கள புடிச்சு போட்டு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தாலும் பக்கத்துல நாங்க மட்டுமா இருக்கோம். பக்கத்துல ஃபேக்டரி தான் கிட்ட ரொம்ப என்னதான் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். புல்லட் இந்த பக்கம் கார்ல போறா போறக்கு காருக்கு நமக்கு ஆகாதே. ஓடே ஏன்னா டீமேட் விட்டுட்டு போற அவன் போறக்கு டீமேட் விட்டுட்டு போறான் போறக்கு. ஐயோ தப்பிச்சுட்டானே ஒரு பயணம் இதை மறந்துட்டு போறக்கு ரிவ்யூ பண்ண போறான். கார்ல தான் 2 பேரும் ஜோடியா வந்தாங்க. ஒருத்தர் அடிக்கிறேன்னு அவசரப்பட்டு செத்துட்டான். இருந்தாலும் அவனு இறங்கி அவசரப்பட்டுற கூடாதுன்னு எப்படி நேக்கா கீழே இறங்கி போய் ரிவே பண்ண போறா பாருங்க. தண்ணியில எப்படி நீச்சல் அடிச்சு போய் ரிவே பண்ணிடுவாரு இவர். இந்த வரண்ட புழக்கல ஒண்ணு நேரா போய் லெஃப்ட் எடுத்துருக்கணும், இல்லைன்னா ரைட் எடுத்தா அங்கேயும் வெண்டிங் மிஷின் இருக்கு. எதுக்கு இவன் தண்ணிக்குள்ள போறான்னு தெரியலையே. தண்ணிக்குள்ள தான் போறான். தண்ணிக்குள்ள நீந்தி போனா நமக்கு வேலை கொஞ்சம் மிச்சம் ஆயிரும். அப்படி இல்லாம இங்க ஏறி வரப்ப இருக்க ஐயோ குளோவில் போட்டானே. அந்த பக்கம் போனா என் டீம்மேட் இருக்க அவன் அடிப்பா. இங்க இருந்து நான் அவன் அடிப்பேன். ஐயோ கீழே இருந்து என்ன அடிக்கிறானு கொஞ்ச நேரத்துல பொழந்துருப்பான். இங்க இருந்து எப்படியும் ஒரு 2-3 அழுத்தணும்னா செத்துருவான். ஆனா மேலதான் புல்லட்டே பட மாட்டேங்குது. குளோவில் போட்டு அடிச்சிட்டேன். தண்ணிக்குள்ளையா போறேன்.